கைனமெடிக்ஸில் ஜேஇபிஒய்க்கு சம் போடலாம் பாருங்க. Train A and train B are running on a parallel tracks in the opposite direction with a speed of train A வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 36 km per hour and speed of train B 72 km per hour. train B உடைய ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. A person is walking in a train A in the opposite direction to its motion with a speed 1.8 km per hour. அதாவது ஸ்பீட் ஆஃப் தி பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி சொல்லியிருக்காங்க. ஆஃப் திஸ் பர்சன் இஸ் அப்சர்வ்டு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் திஸ் பர்சன் ஆஸ் அப்சர்வ் ஃப்ரம் ட்ரெயின் பி வில் பி க்ளோசஸ்ட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இப்போ இதுதான் ட்ரெயின் ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இதுதான் ட்ரெயின் ஏ கரெக்டுங்களா. அந்த ட்ரெயின் ஏ வந்து எந்த டைரக்ஷனில் போகுது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 36 km per hour கொடுத்துருக்காங்க. அது மீட்டர் பர் செகண்டில் மாற்றினா 5/18 போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 18 36 கேன்சல் பண்ணால் 2 வருது. 2 × 5 10 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து இதுக்கு உள்ளே இருக்கார். எங்கே இருக்கார், இதுக்குள்ளே ஒரு பர்சன் இருக்கார். இந்த பர்சன் வந்து ட்ராவல் பண்ணுறார். எப்படி, ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ரெயின் ஏல ட்ராவல் பண்ணுறார். அப்போது ஸ்பீட் ஆஃப் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் ட்ரெயின் ஏ அதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். 1.8 km per hour. ஆப்போசிட்னால மைனஸ் போட்டுட்டு அது மீட்டர் பர் செகண்டில் மாற்றுறதுக்கு 5/18 போட்டோம்னா 1.8 18 கேன்சல் பண்ணால் 10 5/10 வந்து 0.5. ஸோ மைனஸ் 0.5 மீட்டர் பர் செகண்ட். இப்போ ட்ரெயின் பி எந்த டைரக்ஷனில் போகுது, ட்ரெயின் ஏக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இதுக்கு எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் பிக்கு 72 km per hour கொடுத்துருக்காங்க. அது மீட்டர் பர் செகண்டில் 5/18 போட்டால் 18 72 கேன்சல் பண்ணால் 4 × 5 20. இது மைனஸ். ஓகேங்களா. இப்போது ஸ்பீட் ஆஃப் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் ஏ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் பர்சன் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ. அப்படி போட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் பர்சன் என்ன வர சொல்லுங்க, ஸ்பீட் ஆஃப் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் ஏ ப்ளஸ் இந்த மைனஸ் அந்த பக்கம் ப்ளஸ் போட்டு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ. அப்படி போட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் ஏ எவ்வளோ வந்துருக்கு மைனஸ் 0.5. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ எவ்வளோ 10. அப்போ என்ன வருது மைனஸ் 0.5. இது ஒரு 10 சேர்ந்து என்ன வருது 9.5 வருது. 9.5 மீட்டர் பர் செகண்ட் தான் ஸ்பீட் ஆஃப் பர்சன். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் பர்சன் அப்சர்வ்டு ஃப்ரம் பி கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா. அப்படி கேட்டால் ஸ்பீட் ஆஃப் பர்சன் அதாவது ஸ்பீட் ஆஃப் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் பி கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் பர்சன் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் என்ன போடணும், பி போடணும், ட்ரெயின் பி போடணும். அப்போ ஸ்பீட் ஆஃப் பர்சன் என்ன வந்தது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் ஏ 9.5 மைனஸ் ஸ்பீட் ஆஃப் பி எவ்வளோ வந்திருக்கு -20. அது -20 அப்படின்னு போட்டோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 29.5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும்ப்பா. அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. ஆன்சர் வந்து 29.5 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A passenger train of length 60 meter travels at a speed of 80 km per hour. First train க்கு speed வந்து 80 km per hour. Another train of length 120 meter travels at a speed of 30 km per hour. Second க்கு 32 வந்து. The ratio of the time taken by the passenger train to completely cross the flight train when they travel in the same direction and opposite direction கேட்குறாங்க. அப்போ சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணால் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே கிராஸ் பண்ணுறது என்ன வரும், ஃபர்ஸ்ட் ட்ரெயின் லெங்க் L1 செகண்ட் ட்ரெயின் லெங்க் L2 L1 + L2 போட போகிறோம். சேம் டைரக்ஷனில் போடும்போது ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து V1 - V2ன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா V2 - V1 போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதிகமான வெலாசிட்டி மைனஸ் கம்மியான வெலாசிட்டி போட்டுக்கலாம். ஓகேப்பா. இது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. செகண்ட் கேஸுக்கு என்னது, இது சேம் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும்போது. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்போது L1 + L2 டிவைட் பை V1 - V2 போடும்போது V2 ஆப்போசிட் ஆகிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் V2ன்னு வந்துடுது. கரெக்டுங்களா. இப்போ நமக்கு T1/T2 வேணும், T1/T2 வேணும். கரெக்டுங்களா. அப்போ T1/T2 வேணும்னா என்ன பண்ணிடலாம், இந்த டிவைட் பண்ண இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணால் L1 + L2 கேன்சல் ஆகிட்டு இந்த V1 + V2 மேலே வந்துடும். அப்போ V1 + V2 டிவைட் பை V1 - V2. கரெக்டாக. V1 எவ்வளோப்பா, V1 வந்து 80 கொடுத்துருக்காங்க, V2 வந்து எவ்வளோ 30 கொடுத்துருக்காங்க. 80 + 30 டிவைட் பை 80 - 30. அப்போ 80 + 30 எவ்வளோ, மேலே 110, கீழே எவ்வளோ 50பா. கேன்சல் பண்ணிங்கன்னா 11/5. ஸோ இப்போ ஆன்சர் என்னப்பா வருது 11/5. 11/5 எந்த ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா 11/5, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்.